ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. ஆடியன்ஸ் வந்து 80,000 மேல வந்து பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்து இது கோட் சூட் போட்டு நடந்தது, ரேம் வாக் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டிவிக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ் எதுவும் கொண்டு போகக்கூடாது, டிவிக்கேன்னு கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து டிவிக்கேன்னு வந்து கத்துனாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆனால் அண்ணன் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க சைலண்ட் பண்ணுறதுக்காண்டி. அவங்க எல்லாத்தையுமே வந்து யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அண்ணா அன்னைக்கு சொன்ன மாதிரி கீழே இறங்குப்பா, இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். ஆனால் டோட்டல் க்ரௌடு 80,000 பேருமே வந்து டிவிக்கேன்னு கத்துறாங்க. அப்போ வந்து விஜயனை வந்து அவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அதை கூட வந்து ஸ்வீட்டாக எப்படி கண்ட்ரோல் பண்ணாருன்னா கோச்சிக்க போகிறாங்கப்பா அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே டோட்டல் க்ரௌடுமே சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கேன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, யாரும் டிவிக்கேன்னு யாருமே கத்தவே இல்லை. நான் வந்து நீங்கள் டிவிக்கேன்னு அங்கே கத்துனா அங்கே வந்து பிரச்சனை வந்து விஜயனுக்கு தான் வரும், என்கொயரி மாதிரி வரும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ரூல்ஸ்லாம் போட்டும் இந்த மாதிரி வந்து கத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து டிவிக்கேன்னு யாராவது கத்துனீங்கன்னா ஃபைன் போடுவோம், அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட் சொன்னாங்க. நாங்கள் 80,000 பேரும் கத்தும் போது 80,000 பேருக்கும் ஃபைன் அடிக்க முடியாது, 80,000 பேரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதனால வந்து அண்ணன் வந்து ஒரே ஒரு தான் சொன்னாங்க, கோச்சிக்க போறாங்கப்பா அப்படின்ட்டு. உடனே எல்லா க்ரௌடுமே சைலண்ட் ஆயிட்டாங்க.